எது யார் காதலுக்கு யார் பெட்டு வைக்கிறது? ஓகேடா, உன் காதல் தாண்டா ஜெயிக்குது, பெட்ரா. தமிழ் சினிமா நிறைய பாப்பியோ? ஏன் சார்? இல்ல, ஒருத்தைய லவ் பண்ண வேண்டியது, அப்புறம் அவளை சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னா அந்த வீட்லயே வேலைக்கு சேர வேண்டியது. காலம் மாறி போச்சுற. இப்பெல்லாம் ஒருத்தன் 3 பேரை லவ் பண்ணிட்டு 4ஆவது ஒருத்தைய கல்யாணம் பண்ணிக்கிற கதையெல்லாம் 175 நாள் ஓடிடுச்சு. திருந்துங்க ஐயா. இது என்ன சார்? இது எங்க ஊர் குலதெய்வம் பிரசாதம். உன் காதல் நிறைவேறணும்னு சின்சியரா வேண்டிட்டு வந்திருக்கேன். அப்ப 100 அவுட்டு. நல்ல நடிகண்டா நீ. உள்ளுக்குள்ள அழுவுற, வெளியில சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னைக்காவது ஒரு நாள் பொத்தி வச்சிருக்கிற வழியெல்லாம் வெளியில வரத்தாண்டா போகுது. அன்னைக்கு வச்சுக்கிறேன் உனக்கு கச்சேரி. என்னது தெரியல சார். காலைல கார் குழம்பு இருந்தது. யாரோ ஒரு பொண்ணு அமைச்சிருப்பாங்க போல சார். இந்தியன் டீம் செலக்ட் ஆக பிரசாதம் மற்றும் வாழ்த்துக்கள். ஜோ சார் கிளம்பலாமா? அதான் கிளம்பிட்டியே, போ. வெல்கம் சார். தேங்க்யூ சார். ஈவினிங்குள்ள ஆள் அனுப்பிச்சுக்கிறேன். ஓகே, நோ ப்ராப்ளம். என்னதுப்பா? கொஞ்சம் இரு. சும்மா பணம் டார்ச்சர் பண்ணி எப்போ கொடுப்பா கொடுக்க முடியும்? எப்பெல்லாம் சொல்ல முடியாது. வட்டியெல்லாம் அப்புறம் பேசு. முதல்ல பணம் வரட்டும். மரியாதை கொடுத்தா மரியாதை, அவ்வளோதான். நியாயமா பேச நியாயம். இந்த பருப்புலாம் போயிட்டு வேணாம். நான் தரும்போது தான் தருவேன். நாளைக்கு நான் வரையா, வீட்டுக்கு வரேன். என்ன காதலிச்சு தோத்து போன எல்லாருக்குமே மனசுக்குள்ள ஒரு கோபம் இருக்குல்ல மனோ? சார் அங்கிள் சொன்னாரு, யாரோ ஒரு பொண்ணை காதலிச்சியா? அந்த பொண்ணு ஒன்றை விட்டுட்டு வேற யாரையோ காதலிக்குதாமே. பொண்ணுங்களே எப்படிதான் மனோ? சார் விடுங்க சார். அவங்க கொடுத்து வச்சது அவ்வளோதான் நினச்சி போயிட்டே இருக்க வேண்டியதான் சார். எஸ் எஸ், தட்ஸ் ட்ரூ. என்ன சார் சிரிக்கிறீங்க? ஒன்றும் இல்லை. யார் மனோ அது? எது சார்? நீ காதலிச்சு பொண்ணை காதலிக்கிறவன். மார்னிங் சார். குட் மார்னிங். என்ன மனோ, காலையிலே வந்துட்டு போல் இருக்கு? ஆமாம் சார். சார் காலைல ரூம் பெருக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் இருந்தது சார். ஜோங்கிறவங்க பேசினாங்க. சண்டே காலையில் ஃபேமிலியோடு உங்கள் வீட்டுக்கு வரலாமான்னு கேட்டாங்க சார். சார் ஒரு வாரம் லீவ் வேணும் சார். எதுக்கு? எனக்கு கல்யாணம். கல்யாணமா? ஆமாம் சார். ஊரில் அக்கா பொண்ணோட. என்ன திடீர்னு? எவ்வளோ நாள் தான் சார் பழசையாக நினச்சிட்டு இருக்குது. காலம் நல்ல மருந்து இல்லையா சார்? அப்போ நீ காதலிச்ச பொண்ணு? அவளுக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. எல்லாத்துக்கு அப்புறம் வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குல்ல சார். தெரியாமல் தப்பான ட்ரெயினில் ஏறிட்டுறோம். அதுக்காக தப்பான ஊருக்கு போயிட முடியுமா? தெரிஞ்சு பாதியிலே இறங்குறோம். அதுக்காக அங்கேயே நிட முடியுமா? வேறு ட்ரெயின் பிடிச்சி வருது இல்லையா? நான் கூட ஒரு ஆட்டோவில் படித்தேன் சார். நாம் விரும்புகிறவங்கள விட நம்மளை விரும்பங்களோட வாழ்ந்தால் வாழ்க்கை நல்லாயிருக்கும்னு. அதான் என் அக்கா பொண்ணு ரொம்ப நாளாக மாமா தான் வேணும்னு சொல்லிட்டு இருந்தா. நானும் ஓகே சொல்லிட்டேன். சார் நீங்கள் கூட பழசையாக நினச்சிட்டு இருக்காம உங்களை விரும்புகிற ஒரு பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாமே. என்ன விரும்புகிற பொண்ணா?
அப்படி யார் இருக்கா? என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? உங்களை விரும்பாமையா சார் இவ்வளோ கிஃப்ட் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க? இது இது ஜஸ்ட் ஒரு ரசிகை, அவ்வளோதான். சார் வெறும் ரசிகனா ஏன் சார் குடும்பத்தோட வராங்க, அதுவும் வீட்டுக்கு? தோ அங்கிள் கூட தான் சொன்னாரு. இது வாழ்க்கையில் ஒரு கதவு மூணுனா இன்னொரு கதவு திறக்கும்னு சொன்னீங்கல்ல. சார் வாங்க சார், வாங்க சார். சூப்பர் ஸ்டார் ரஜினி கூட போட்டோ எடுக்கணுமா? 25 ரூபா சார். விஜய் கூட எடுக்கணுமா சார்? வாங்க சார். விக்ரம் இருக்கார் சார், வாங்க சார். மெகா ஸ்டார் இவன் தான் என் மனசுக்கு எடுத்தான். வாங்க 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 சார், வாங்க சார். போட்டோ எடுங்க சார். மெகா ஸ்டார் சூப்பர் ஸ்டார் சிரஞ்சீவி இருக்காரு, வாங்க சார். ஹாய் டா மனோ. நடக்கிறதெல்லாம் கனவா நிஜமா? எனக்கு ஒண்ணுமே புரியலடா. யூ நோ எஸ்டர்டே தாத்தா ஷோட் மீ பிரேம் பிக்சர்ஸ் அண்ட் ஆயிரம் பொய் சொல்லி வாயெல்லாம் வலிக்குது. கேட்டதுக்கு பதில் சொல்லு. சண்டே காலையில் 10 மணிக்கு நீ உன் குடும்பத்தோட அவன் வீட்டுக்கு வந்து சொஜி பஜ்ஜி சாப்பிடு. பிரேம் வீட்டுக்கா? ஆமா. எங்க வீட்ல மேரேஜ் பீரோ அது இதுன்னு சொல்லி சரி பண்ணிட்டா ஓகே. பிரேம் வீட்ல என்னடா பண்ணுவ? கேள்வி கேட்காத. நான் சொல்ற 3 விஷயங்களை மட்டும் ஃபாலோ பண்ணு, மற்றெல்லாம் தானா நடக்கும். 1, எக்காரணத்துக்கு கொண்டு ஒன்னு எனக்கு தெரிஞ்ச மாதிரி அங்கே நீ காட்டிக்காது. நீ யாரோ நான் யாரோ. 2வது ஓவிய தாத்தா மேரேஜ் பியூரோ போட்டோன்னு வளரி என்ன மாட்டி விடாம பாத்துக்க. 3வதா கொஞ்சம் கஷ்டம்தான், எப்படியாவது ட்ரை பண்ணி கொஞ்சம் அழகாவா. என்னடா இது? சாரியா? ஐயா எனக்கு இந்த கலர் பிடிக்கவே பிடிக்காது. ஓ செலக்ஷனா? யா நிச்சயமா நான் இந்த புடவை கட்டிக்கவே மாட்டேன். ஓகே நான் ஏய் மனோ இருடா, நானும் வரேன். ஏய் சும்மா இரு, ஆட்டோ கூப்பிடுறேன். ஆட்டோ என்ன எக்மார் போகுமா? அப்ப போ ப்ளீஸ். டவுச்சி மகாலி உன் கூட பைக்ல வந்து ரொம்ப நாள் ஆச்சுடா. ஜோதி லட்சுமி என்ன? இதுதான் லாஸ்ட் டைம் நான் உன்னை பைக்ல கூட்டு போறது. ஏன்? இனிமே நீ பிரேம் கூட தான் போகணும். அவன்கிட்ட தான் பைக் இல்லையே. அப்ப என்ன கல்யாணம் பண்ணிக்க? சார் சார் ப்ளீஸ் புடிங்க சார். சார் ப்ளீஸ் 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 எனக்கா ப்ளீஸ் ப்ளீஸ். என்னண்ணே இத்தனை பால் பாக்கெட்டு? அது நான் தாம்மா வாங்கிட்டு வந்தேன். இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு யாரோ வர்றாங்களா, காலையில பிரேம் சொன்னான். யாரோ பிரேமோட ரசிகையா வந்தா பிரேம் பேசிட்டு போறான், நமக்கு என்ன? இன்னும் எப்படி சொல்ற? யாரோ சாதாரண ரசிகையா இருந்தா ஆபீஸ்லயே மீட் பண்ணிருக்கலாம்ல, இல்ல வெளியில எங்கேயாவது மீட் பண்ணிருக்கலாம் இல்லையா? எதுக்கு நம்ம வீட்டுக்கே வர சொல்லணும்? என்னன்னு சொல்றீங்க? அதுவும் குடும்பத்தோட. சார் அந்த எல்லாம் ஓகே தானே? டிஷர்ட் போட்டதே இல்லப்பா. எப்படி இருக்கு? எல்லாம் கோட் சூட்டே போட்டுங்க சார். ஐயோ அதானே டெய்லி இன்னைக்கு பிபிசில சொன்னது உண்மைதான் போல இருக்கே. என்ன சொன்னாங்க? ஃபிளாஷ் நியூஸ்லயே போட்டாங்க உனக்கு கல்யாணமாமே. யூ பிராட். ஐயோ என்ன தெரியாது கேளா மத்த பேசிட்டு. ஏய் குள்ளி. சீப்போ கரடி. கரடியா? நீயா? ஆடே வேணாம்டா, வலிக்குது வலிக்குது. அப்ப கிட்ட சொல்லிடுவேன். சொல்லிக்கோ, எனக்கு பயமா. விட ப்ளீஸ். அவங்க தானா? சுமாரே. அண்ணி கொஞ்சம் வயசானவங்களா இருக்காங்கல்ல? ஐயம்மா. தேவதை மாதிரி இருக்காங்க. வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம். வாங்க ப்ளீஸ் உள்ள வாங்க வாங்க. கம்டாலே. ஹலோ சார். ஹலோ ரவி வர்மா. மை வைஃப். வணக்கம். ரெண்டு பேரும் துபாய் ஐபிஎம்ல வைஸ் பிரசிடென்ட்ஸா இருக்கோம். உட்காருங்க. மை சன் பாலாஜி சார், கம்ப்யூட்டர் இன்ஜினியர். உட்காருங்க. நீங்க உட்காருங்க சார். இவனும் எங்க கூட துபாயில தான் இருக்கா. இவ ஜோதி லட்சுமி எங்க டாட்டர். ஊட்டியில கிராஜுவேஷன் முடிச்சிட்டு now she is doing her computer science in Chennai. அப்பா மோனலிசா மாத்தையா. மோனலிசா மாத்தையானா இந்த ஓவியர் பஞ்சமுக விநாயகர் ஓவியத்தை வரைஞ்சார அவரா? எஸ் சார் உங்களை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை சார். எங்க வீட்டுல சந்திப்பேன்னு சொல்லிட்டு உங்க பெயிண்டிங்ஸ் ஃபுல்லாவும் நான் வாங்கியிருக்கேன் சார். சார் நான் எவ்வளவு பெயிண்டிங்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன், ஆனா இவரு வரைஞ்சது மாதிரி நான் பார்த்ததே இல்லை. பத்திரிகையில் வர்ற பெயிண்டிங்ஸ் எல்லாம் கூட கட் பண்ணி வச்சிருக்கேன்னா பாத்துங்களேன்.